Hello friends, welcome to Stock Trade. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து டூல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத போட்டிருந்தேன் நான். அது வந்து பார்ட் ஒன். ஸோ பார்ட் டூவில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ண போகிறேன். நம்ம லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன் அது வரைக்கும் பார்த்தோம். ப்ரைஸ் ரேஞ்ச்ன்றது என்னென்னா, நீங்கள் இப்போது ஏதாவது மார்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் போகும். ஸோ இது ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்னால் இது இவ்வளோ நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இது பிரேக் அவுட் டு பிரேக் டவுன் அப்படின்னு ஆச்சுன்னா இது எவ்வளோ வரைக்கும் போகும்னு மார்க் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ப்ரைஸ் ரேஞ்சை யூஸ் பண்ணுறோம். இது வந்து நிறைய ஐகான்ஸ் இருக்குங்க. நான் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல அவ்வளவா. ஜஸ்ட் டு மேக் இட் இன்ட்ரெஸ்டிங். வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆம், இது வந்து ஸ்கேல். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இப்போ பார்க்கணும், இங்கே ஒரு ஹேமர் மாதிரி கேண்டில் வரைஞ்சிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் பார்க்கணும் இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ கீழே வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணுன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கீழே கொண்டு வரலாம். மைனஸ் 12ன்றது வந்து 12 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கி வந்திருக்கு. 304லேருந்து 291 12 பாயிண்ட்ஸ் சீக்கிரமாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து அதாவது -4.10% காமிக்கிறது. 18 பார்ஸ் அதாவது 18 கேண்டில்ஸ் இருக்குது, நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ரெட்டுக்குள்ளே. இது வந்து எவ்வளோ நேரத்தில் அச்சீவ் ஆயிருக்குன்னா 19 ஹார்ஸ் 15 மினிட்ஸ்னு காமிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இதை 19 ஹார்ஸ் எதுக்கு காமிச்சிருக்குன்னா 23rd ஃபெப்லேருந்து நம்ம 24 ஃபெப் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதனால இங்கே 19 ஹார்ஸ் காமிச்சிருக்கு. சப்போஸ் நம்ம இங்கேருந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 1 hour 5 minutes காமிச்சிருக்கு. 0.85 ருபீஸ் வந்து கீழே வந்திருக்கு. வால்யூம் வந்து இவ்வளோ ட்ரேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட். நீங்கள் எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இடம் வந்து அப்படியே ஜூம் ஆகிடும். இப்போ ஜூம் அவுட்டாக இல்லை இல்லையா, ஸோ அதனால் நம்ம இப்போ மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சார்ட் பார்க்கும்போது இது டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்டா அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயாவது உங்களுக்கு ஜூம் இன் பண்ணணும்னு தோணும் இல்லையா. ஸோ இது நம்ம இப்படி ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். கீழே இருந்து நீங்கள் இப்படி பிடிச்சி கொண்டு வந்தீங்கன்னா ஸ்க்வீஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம டக்குன்னு ஜூம் இன் பண்ணணும், இந்த இடத்துல ஜூம் இன் பண்ணணும். நம்ம இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி இங்கே அப்படி கிளிக் பண்ணோன்னா அது ஜூம் இன் ஆகிடும். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடம் மட்டும் ஜூம் இன் ஆகிடும். இல்லை உங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணணுன்னா இப்படி நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஒரே கிளிக்கில் அது ஜூம் அவுட் ஆகிடும். ஸோ நீங்கள் இங்கே கீழே வந்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணணும்னா ரொம்ப டைம் ஆகும். ப்ளஸ் கிளிக் பண்ணி அந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் அப்படியே ஜூம் அவுட் ஆகிடும். ஸோ மேக்னெட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ட்ராயிங் வரைகிறீங்க. இப்போ மேக்னெட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். வரைகிறீங்க. ஸோ இங்கே உங்களுக்கு கிளிக் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அது அந்த இடத்துல கரெக்டாக போய் ஃபிட் ஆகிடும். இப்போ நீங்கள் கரெக்டாக அப்படியே போய் கிளிக் ஆகிடும். கரெக்ட் பாருங்கள், பர்ஃபெக்டாக அந்த இடத்துல போய் ஃபிட் ஆகிடுச்சு. சப்போஸ் டு சே இந்த இடத்துல எனக்கு கிளிக் பண்ணோன்னா தானாகவே கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடும். நம்ம பர்ஃபெக்டாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கேண்டிலுக்கு மேலே போய் அப்படியே மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கும். ஸோ இதை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா ட்ராயிங் மோட்லேயே நீங்கள் இருப்பீங்க. இப்போ எங்கே கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ரே தான் வரும். இப்போ நான் ரே செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் எங்கே கிளிக் பண்ணாலும் எனக்கு ரே தான் வரும். எனக்கு மறுபடியும் போய் அந்த ரே ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ஒரு வாட்டி கிளியர் பண்ணிடுறேன். ரிமூவ் ட்ராயிங்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பென்சில் டூலை வந்து நான் லாக் பண்ணிட்டேன். அப்புறம் ரே கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு கிளிக், இங்கே ஒரு கிளிக், அப்புறம் திருப்பி இங்கே ஒரு கிளிக் பண்ணால் தானாகவே அந்த ரே தான் டிஃபால்ட்டாக எடுத்துகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து லாக்குன்னா உங்கள் ட்ராயிங் டூல்ஸ் எல்லாம் லாக் பண்ணிவிடும். இப்போ நீங்கள் இதை மூவ் பண்ண நினச்சினா கூட அது மூவ் ஆகாது. இப்போ நான் இதை மூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். லாக் பண்ணிவிட்டேன். இதை நான் மூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். மூவ் ஆகாது. ஓகே, இதை நான் மூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இட் இஸ் நாட் மூவிங். ஸ்க்ரீன் ஸ்க்ரோல் தான் ஆகுது தவிர என்னோடய ட்ராயிங் டூல்ஸ் வந்து ரே வந்து மூவ் ஆகாது. மூவ் பண்ணுறேன், மூவ் ஆகல. தட்ஸ் இட். ஐ ஹோப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஹைட் ட்ராயிங்ஸ் நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு ஒரு சில டைம்ல சார்ட் பார்க்கணும்னு தோணும். நெறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கும் இங்க. இஎம்ஏஸ், ஆ வால்யூம் இந்த மாரி நெறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். அத நீங்க ரிமூவ் பண்ணணும். ஒரு சார்ட்ட வந்து ஒரு நீட்டா, டீசென்ட்டா பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க அத தேவைன்ற இடத்துல ஹைட் பண்ணிக்கலாம். இல்லன்னா ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய பேருக்கு இந்த ஹைட் ட்ராயிங்ஸ்ன்றதே தெரியாது. அவங்க இத டைரக்ட்டா கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு தேவைப்படும்போது திருப்பி வரைஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாரி நீங்க ஹைட் இண்டிகேட்டர்ஸ், ட்ராயிங்ஸ் இல்ல ஹைட் ட்ராயிங்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் 2மே பண்ணிக்கலாம். அண்ட் டெலீட் பண்ணணும்னாலும் டெலீட் பண்ணிக்கலாம் ஒரேடியா. ஆம். எஸ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கண்டிப்பா பண்ணுங்க. ஆம், நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து ஆப்ஷன் சீரிஸ வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். இது வந்து லைக், கமெண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கு. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.